வணக்கம் அன்பர்களே. 2024 புத்தாண்டு பலன்கள். இந்த 2024ஆம் ஆண்டிலேயே அனைவருக்கும் அனைத்து விதமான வளங்களும் நலங்களும் பெற நவ கிரகங்களினுடைய நல்லாசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அனைத்து நேயர்களுக்கும் இந்த 2024 புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த புத்தாண்டானது வருகின்ற மார்கழி மாதம் 16ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அன்று சிம்ம ராசி, அதாவது பூர நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்க இருக்கிறது. மீனம் ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு பலவிதமான மாற்றங்களையும் திருப்பங்களையும், அதாவது தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஆண்டாகவும் பெயரையும் புகழையும் தரக்கூடிய தன்மையிலும் தொட்ட காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ராகு, சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். பிரம்மாண்டத்துக்கு காரகன், ஆசையை தூண்டக்கூடிய அந்த ராகு உங்கள் ராசி, உங்கள் தலை, உங்கள் உயிரிலேயே கலந்திருக்கிறதுனால, அதாவது தேவையில்லாத ஆசைகளை கைவிடணும். அதாவது விரயத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது. ஏன் ரெடியாக இருக்கிறது? 12ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். 7.5 சனி நடக்கிறது, விரய சனி இருக்கிறது. அப்போ விரயத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அப்போ மனதில் அந்த ராகு இருக்கிறதுனால ஒரு டிசிஷன் மேக்கிங்ல ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்போ எந்த ஒரு புதிய விஷயங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் செயல்படுத்தினால் அதை ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுவது தான் சிறப்பு. ஏன்னா அந்த ராகுங்கிறது விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் அல்லவா. உங்கள் லக்னம் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த ராகுங்கிறது ஆசையை தூண்டக்கூடிய தன்மை அல்லவா. அப்போ ஆசையை அதிகப்படுத்தி ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்க வைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம். அதே சமயத்தில் சனி பகவான் 12இல் உட்கார்ந்திருக்கார். விரயத்தில் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையை உட்கார்ந்திருக்கார். அப்போ உங்களுக்கு விரயத்தை தரப்போகிறார். அந்த விரயத்தை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. அப்போ செலவு செய்யணும் அப்படின்னா அதுக்கு பணம் வேணும் அல்லவா. அப்போ பணம் இருந்தால் தான் செலவு செய்ய முடியுமல்லப்பா. அப்போ பணத்தை உங்களுக்கு தரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த தனஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். அதாவது 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் தனக்காரகனான குரு பகவான் அங்கே இருக்கும்போது உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்படையக்கூடிய தன்மை, பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும். குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொருள்களும், அத்தனை சுப பொருள்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ 8ஆம் இடம் என்பது சொந்த ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய அமைப்பு தான். அப்போது யாரெல்லாம் தன்னுடைய சொந்த ஸ்டேட், சொந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு வெளி ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டு இருக்கிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வருடம். அதே சமயத்தில் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு. ஸோ அந்த எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய தன்மை, அதுவும் தன்னுடைய சொந்த ஸ்டேட்டில் வேலை பார்ப்பாங்களான்னா அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இமீடியட் சக்சஸ்ங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறது. அந்த பெயர்ச்சியானது எங்கே போய் அமருகிறாருன்னா முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் அமருகிறது. அப்போ அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த இசை சம்பந்தப்பட்ட துறை, எழுத்து சம்பந்தப்பட்ட, கதை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீர்களோ சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அப்போ புதிய இசை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இசை ஆப்பர்ச்சுனிட்டி தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த மீனராசி என்பவர்கள் நிச்சயமாக இசை சார்ந்த விஷயத்தில், மியூசிக் சார்ந்த விஷயத்தில், சினிமா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒரு அனுகூல வாய்ப்பை தருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
அதாவது இந்த சுகஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னா பாக்யஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ நிச்சயமா உங்களுடைய சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன்னா சனி 12ல் இருக்கார், விரயத்தை பண்ணணும். அப்போ இந்த காலகட்டம் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க வீடு வாங்கிக்கலாம். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அப்போ இந்த மீனராசி என்பர்கள் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு கடந்த 1 வருடம் 2 வருடங்களாகவே அதற்கான என்ன ஓட்டத்தில் இருந்து கொண்டு அதற்கான ஒரு லொக்கேஷன் கிடைக்கல, அதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமையல. இப்போ இந்த வருடம் நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை. அப்போ 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கின்ற காரணத்தால அந்த 3ஆம் இடம் என்பது பிரயாணத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ சிறு பிரயாணங்கள் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள், அதாவது வாகனங்களை வைத்து தொழிலை செய்து கொண்டிருப்பவர்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட அந்த உதிரி பாகங்கள் விற்பனையாகி கொண்டிருந்தவர்கள், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பிரயாணம் சார்ந்த டிராவல்ஸ் எடுத்து நிறுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையும். குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் நிச்சயமாக திருப்திகரமாக இருக்கும். குழந்தையினுடைய படிப்பு நல்லா இருக்கும். என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையும். ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நிச்சயமாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை என்ன ஆகணும் அப்படின்னு என்ன மன ஓட்டத்தில் வைத்து கொண்டு அதை படித்து கொண்டு இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு சக்சஸாக அமையக்கூடிய ஒரு ஆண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடன் உங்களுக்கு கிடைக்குமானா நிச்சயமாக கடன் கிடைக்கும். ஆனால் கடன் அளவுக்கு அதிகமாக, அதாவது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே நீங்கள் வாங்கக்கூடாதுங்கிறத மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்த வருடம், அடுத்த ஒரு வருடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ம சனியாக இருக்கும்போது கடனில் எங்கேயாவது கொண்டு போய் சிக்க வச்சிரும். அப்போது கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். இப்போ எனக்கு பணம் இருக்குது, எங்கேயாவது கொண்டு போய் எதையாவது பண்ணி லாக் பண்ணிடக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமானா நிச்சயமாக ஈடேறக்கூடிய வாய்ப்பு தான். ஏன்னா கடந்த சில மாதங்களாக நான் திருமண வரன்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், தடுத்து கொண்டிருக்கிறது, தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு 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 பார்ட்னர் எனக்கு தகுந்த மாதிரி அமையலை அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அதற்கான அமைப்புகள் சிறப்பாக இருக்கிறது. என குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக அந்த 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால நிச்சயமாக திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள், ஏன்னா சுப காரியங்கள் செய்தாலே அது ஒரு செலவு தானே. அப்போ சுப காரியங்களை செய்து கொள்ளலாம். ஆனால் அதே சமயத்தில் கேது அங்கு இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் ஆழமாக அந்த இதை கொஞ்சம், அதாவது கணவன் மனைவி திருமணமானவர்கள் ஒரு பிரச்சனை வருவதற்கான அமைப்பு இருக்கல்லவா. அங்கே கேது உட்கார்ந்துருக்கார். சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிரகம் தான் கேது அந்த இடத்தில் இருக்கிறதுனால திடீரென்று ஏதாவது ஒரு ரூபத்தில் சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கணவன் மனைவி அப்படின்னா எந்த டிசிஷன் எடுத்தாலும் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து செய்வது தான் உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்குள்ள பிரச்சனை வருதோ இல்லையோ 3ஆம் நபர்கள் மற்ற குடும்ப விஷயத்தில் நீங்க தலையிடுவதும் அவர்களை உங்கள் குடும்ப விஷயத்தில் அனுமதிக்காமல் இருப்பதும் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பில் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. என குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் அந்த 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் திருமணமாகி உங்களுக்கு இமிடியேட்டாக அந்த வருடத்திலேயே மழலை சத்தம் கேட்கக்கூடிய, அதாவது குடும்பத்தில் ஒரு நல்ல குழந்தைக்கான ஒரு சுப செய்தி கேட்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமையும்.
9ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அல்லவா, பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறதுனால தகப்பன் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள், மேன்மைகள், தகப்பன் என்னுடைய தகப்பனால் நான் இந்த மாதிரி இருந்தேன், அல்லது தகப்பனுடைய தொழில் நமக்கு நான் செய்கிறேன், அது எனக்கு செட் ஆயிடுச்சு, அதன் மூலமாக லாபங்கள் பெருகுது. இந்த மாதிரி தகப்பன் மூலமாக, தகப்பன் வர்க்கம் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள், மேன்மைகள் தரக்கூடிய அமைப்பு. ரிசர்ச் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், அதே சமயத்தில் கணனி சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை, இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும். நல்ல பல மாற்றங்கள், தொழிலில் மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள். இதுவரைக்கும் படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லாதவர்களுக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். என 6க்குரியவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் போய் உட்கார்ந்திருக்கார். நிறைய பேருக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய தன்மையும், அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மையும், அதாவது ஒரு ப்ரமோஷனுக்காக இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமைகிறது. குரு பகவான் 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா, அப்போ தொட்டது துளங்கக்கூடிய தன்மையும், எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய விஷயமும், ஒரு மகுடம் சூடக்கூடிய விதத்திலையும், அதாவது இதுவரைக்கு ஒரு சாதனை புரியல, அதாவது ஒரு சாதனை எனக்கு கிடைக்கல, ஒரு எத்தனையோ இதெல்லாம் செஞ்ச, அதுக்கு ஒரு புகழை கொடுக்கல அப்படின்னா அரசின் மூலமாக ஒரு புகழ், ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு அதிகாரத்தில் செலுத்தக்கூடிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. ஸோ மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடங்கள் உங்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.